பொதுவாக மகர ராசிக்காரர்கள் 2026 தூக்கமே கிடையாது, தூக்கம் இல்லாமல் தவிர்ப்பார்கள். நைன்டிஸ் கிட்ஸ்லாம் புலம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படா கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஒரு வருத்தம் வந்துட்டே இருக்கு இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் இந்த டைம் எதிர்பார்க்கலாம். அந்த அமைதி தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமா பிற்காலத்துல மாறும். நான் அமைதியா இருந்தா என்ன வீக்னஸ் நினைச்சிருவாங்களோ, சாஃப்டான கேரக்டர்லாம் வீக்னஸ் நினைச்சிருவாங்களோ அப்படின்னு இவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கும். இதயம் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, இரத்த கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வீட்டுல டாக்ஸ் வச்சிருக்கீங்க, டாக்ஸை ரொம்ப செல்லமா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை விட உன்னதமான ஒரு பரிகாரம் அப்படின்றது எதுவும் இல்லை. 2026 எப்படியாவது தகர்த்து கொஞ்சம் கொஞ்சமா இறை வழிபாடோட கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவு தப்பிக்க முடியும். மகரம் ராசி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்க சொல்லுங்க மேம். கண்டிப்பாமா. மகரம் முற்பகுதி அப்படின்னு சொல்லும்போது சனி சகாய சரியா இருக்காரு. அப்ப அவங்களோட ராசியாதிபனே எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதை விட ஒரு பெரிய நல்ல விஷயம் எதுவும் இல்லை. இப்படி நம்ம சொல்லும் போது சில மகரம் கேட்பாங்க, என்னோட ராசியாதிபனே எங்களை வச்சு செஞ்ச காலமும் இருக்கதாங்க செய்து. உண்மைதான். சனி பாத்தீங்கன்னா பாரபட்சம் பாக்குறது இல்லை. என்னோட ராசி, என்னோட வீடு, என் மக்கள் அப்படின்றதுல சனி கிடையாது. எந்த பாவத்துல உட்கார்றானோ என்ன பலன்களை கொடுக்கணுமோ அதை துல்லியமா எல்லாளவும் குறையாம கொடுப்பான். நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ஏழநாட்டு சனியும் போது உங்களுக்கு கெட்டது கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்தா அதனால அவன் கெட்டது கொடுத்தான். இப்ப சகாய சனியா இருந்து உங்களுக்கு சகாயம்னால ஹெல்ப் இல்லம்மா, நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருக்கா, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். அதுல எல்லாளவும் சந்தேகம் இல்லை. இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாமா. ராகு 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு, தனஸ்தானத்துல ராகு அப்படின் போது எனக்கு நல்ல காசு, பணம், வசதி, அந்தஸ்து, மணின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வரும். நான் பேசுவேன். எப்படி பேசுவேன்? நான் தான் பெரிய அப்பா டகர் மாதிரிலாம் பேசுவேன். எனக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை. ஐ நோ எவ்ரிதிங், ஐ நோ மோர் தென் யூ அப்படின்ற மாதிரி பேச்சு வரும். அதுல எந்த தப்பும் இல்லை, பேசலாம். இப்பெல்லாம் உலகம் அப்படிதானே இருக்கு. நம்ம யாரு அப்படின்றத நம்மளோட பிஹேவியர், ஆட்டிடியூட், நம்மளோட பேச்சு அப்படிதான் வரும். ஆனா மகரம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் கிடையாது. இவங்க பாருங்க, உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் மகரத்துல வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி தான் மகரத்தை சொல்லணும். தான் எரிந்து மற்றவர்களை வாழ வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த காலகட்டம் என்னவோ, தனஸ்தானத்துல ராகு உட்கார்ந்த உடனே நான் வேற மாதிரி பேசுவேன், என்னோட ஒரு ரூபத்தை பார்த்தா இன்னொரு ரூபத்தை பாரு அப்படின்ற மாதிரி பேச்சு வரும். அது நல்லதுதான், அதுல ஒரு பெரிய மைனஸ் கிடையாது. கேது 8ஆம் பாவம், துஷ்தானத்துல கேது. நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கு அப்படின்னா அது ஃபேமிலியில தெரிய வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபேமிலியில தெரிய வர்றதுனால குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு கேப் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய லெவல்ல நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க மெயின்டைன் பண்ணியே வச்சுக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு அது 7 சனிலே வெளியே வந்துருச்சு. ஓகேங்களா, அது பெரிய ஒரு இம்பாக்ட் இல்லை. நம்ம கேத்துவை பசிஃபை பண்ணணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணா போதுமானது. வீட்டுல டாக்ஸ் வச்சிருக்கீங்க, டாக்ஸை ரொம்ப செல்லமா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை விட உன்னதமான ஒரு பரிகாரம் அப்படின்றது எதுவும் இல்லை. ஸோ இது ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா 6ஆம் பாவம் குரு, ருண ரோக சத்ருஸ்தானத்துல குரு. சனிக்கு குரு நட்பு கிரகமா பகை கிரகமா அப்படின்னு ஆப்போசிட் டீம் தான், நட்பு கிடையாது. அப்ப இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல வந்திருக்க குரு என்ன பண்ணுவாரு, நம்ம பாருங்க, கடன்ல இருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா கடன்ல இருந்து நிவர்த்தி, நோயில இருந்து ஒரு விமோச்சனம், எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றது கொடுப்பாரு. நம்மளுக்கு நிறைய இடத்துல கேட்கிற இடத்துல கடன் கிடைக்கும். கேட்கிற இடத்துல எனக்கு கடன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ கடன் கொடுக்குறீ. இப்பதான் ரொம்ப சிம்பிள்மா. ஒரு ஏதாவது நம்ம வண்டி வாங்கணும்னா 100% லோன் அப்படின்ற மாதிரி லோன் கொடுக்குறாங்க இல்லையா. நம்ம பெரிய லெவல்ல கடன் வாங்கிடக்கூடாது. வாங்குறோம் அப்படின்னா அதுல ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குரு பாத்தீங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு ப்ராப்ளம் வச்சிருப்பான், அதுக்கு முன்னாடி நல்லதா காமிப்பான். முன்னாடி பிரதிபலிக்கிறது நல்லதா பிரதிபலிப்பான். இதுல நம்ம கொஞ்சம் இதுல கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். பெரிய லெவல்ல அகலக்கால் வைக்க கூடாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இது முற்பகுதிமா. இப்ப பிற்பகுதி அப்படின்னா சனி சகாய சனியாவே தான் இருக்கார். எல்லா விதத்திலயும் உனக்கு நல்லதுதான் செய்ய போறாரு. குருனோட 9ஆம் பார்வை இருக்கு. சோ சனி இன்னும் கொஞ்சம் எந்துவா நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு, இதுல பாத்தீங்கன்னா குருனோட பார்வை இல்லை. அப்ப குடும்பத்துல ராகுனோட காரகத்துவம் அப்படின்றது நிறைஞ்சிருக்கும். இப்ப எப்படி ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேரும் ஒவ்வொருத்தரும் கூட பழகிறது. நான் உங்ககிட்ட பழகுறேன், உங்ககிட்ட ஏதோ ஒரு ஆதாயம் கருதி பழகுறேன், அந்யோன்யமா பழகல, பாசமா பழகல, உண்மையான அன்பு அப்படின்றது ஃபேமிலியில இருக்காது. ஃபேமிலியில ஒன்னா இருந்தாலும் மனதளவுல பிரிஞ்சு இருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். புரியுதுங்களா? அப்படி ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேது அதே 8ஆம் பாவத்துல தான் இருக்காரு. குரு பகவான் பாருங்க கலஸ்திர குருவா இருக்காரு.
கலத்திர குரு ஏதோ ஒரு விதத்துல கணவன் மனைவி உறவு முறை மெயின்டைன் பண்ணுவார், காப்பாத்துவார். பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னா அந்த பார்ட்னருக்குள்ள நல்ல உறவு முறை, 2 பார்ட்னர்ஸ்குள்ள நல்ல உறவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணுவார். எங்கெங்க நாங்க 7 நாட்டு சனியிலேயே ஆல்மோஸ்ட் பிரிஞ்சுட்டோங்க, நாங்க பிரிஞ்சுட்டோம், டிவோர்ஸே ஆயிடுச்சு. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல வரன் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பாருங்க மகர ராசி அன்பர்கள் இளம் வயசு அப்படின்னா உங்களுக்கு லவ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மத்தியம வயசு ரிலேஷன்ஷிப் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி ஒரே வீட்டுல தனித்தனியா இருக்கோங்க அப்படின்னா அந்த தனித்தனியா இருக்கவங்கள 4 பேர் சொல்லுவாங்க, அவங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மா, மாமா மாமி, இவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து வச்சு இணைச்சு வைக்க பார்ப்பாங்க. ஆக இந்த கலச குரு ஏதோ ஒரு விதத்துல கணவன் மனைவியை இணைச்சு வைப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மகரம், என்கிட்ட என்னென்னலாம் குணாதிசயம் இருந்துச்சு அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், மாத்திக்க கூடிய காலகட்டம். அது மனதளவுலயும் சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலி சரி, அதே மாதிரி பிசிக்கலியும் சரி அப்படின்னு சொல்லலாம். தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். செய்யக்கூடிய தொழில நல்ல லாபம் அப்படின்றது கிடைக்குமா. ஆன் தி ஹோல் சொல்லணும் அப்படின்னா மகரத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம காஷியஸா இருக்கணும்னு சொன்னோம். அது காஷியஸா இருந்தா இந்த வருஷம் ஃபுல்லுமே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே மேம், ரொம்ப அழகா தெளிவான விஷயங்களை சொன்னீங்க மகரம் ராசிக்கு. ஜெயந்திரா மேம், நீங்க சொல்லுங்க, மகரம் ராசி இந்த 2026 எப்படி இருக்கும்? மகர ராசி ரொம்ப குழப்பம் நிறைந்த ராசி. தன்னையும் குழப்பி எல்லாரையும் குழப்புவாங்க. இவங்க இரட்டைத்தன்மையான பேச்சுக்கள் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. எப்பவுமே ஒருத்தர்கிட்ட ஒரு விதமா பேசிட்டு இன்னொரு விதமா பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சு ஒரு நிதானமான பேச்சு இந்த 2026 இருக்காது. இரட்டை வருமானத்துக்குரிய இருக்கும். எப்பவுமே குடும்பத்துக்குள் ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது சண்டைகள் உருவாக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகர ராசிகள் சிறு தூரம் சின்ன சண்டை வந்துச்சா கொஞ்சம் தூரம் இப்படி வெளியே போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அடிக்கடி வெளியில அந்த சிறு தூரமா அலைஞ்சிக்கிட்டு வருவது அவங்களுக்கு பிடித்தமாக இருக்கும். பொதுவாக மகர ராசிக்காரர்கள் 2026 தூக்கமே கிடையாது, தூக்கம் இல்லாமல் தவிப்பார்கள். அப்படிங்க மருத்துவ செலவு நிறைய ஏற்படுத்தக்கூடிய இதுவும் இருக்குது. அதுக்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கூடிய விரைவில் நடக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்னன்னா ஆரோக்கிய கேடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயம் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இரத்த கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்துடன் இருந்த காலத்தில் இப்போ 2026 கொஞ்சம் ஒரு 2 பேருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஆசைகளும் நிறைவேறாத தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதுவுமே எனக்கு கிடைக்கல அந்த ஃபீல் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால ரொம்ப டிப்ரெஸ்ட் மூட்ல இருப்பாங்க. இவங்க தூங்கும் போது இவங்களை சுற்றி ஒரு பெரிய இவங்க தனியா தூங்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு தூக்கம் இல்லாமல் ஒரு வெளிச்சம் நிறைஞ்ச ஒரு தூக்கத்துக்குள்ள இருப்பது போலவே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதனால மகர ராசிக்காரர்கள் நிறைய விஷயம் டிப்ரெஸ் மூடுக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அதனால தன்னுடைய மனநிலை இவங்க பெண் தெய்வ வழிபாடு பண்ணும்போது இவங்க மனநிலை சிறப்பாக இருக்கும். தாய் தந்தையின் ஆசீர்வாதம் மிக சிறப்பான ஒரு நன்மை தரும். அப்பாவுடைய பாதத்தை தொழுதால் அவங்களுக்கு அந்த இரவு தூக்கம் இல்லாததெல்லாம் கொஞ்சம் குறையதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பொருட்களை வேஸ்ட் பண்ணக்கூடிய இது காலகட்டம் 2026. அதனால அந்த 2026 நீங்க தாய் தகப்பனாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் பக்கத்துல இருக்கிற உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு தெய்வம் கோயில் இருந்தா அதான் எல்லை தெய்வமாக இருக்கும். அந்த எல்லை தெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதிலும் உங்களுக்கு மாற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கல்வியில் சிறந்த நாட்டம் இருக்காது, படிக்கிற குழந்தைங்களுக்கு நாட்டம் வராதமா இருக்கும். ஆனா 2026 எப்படியாச்சும் தகர்த்து கொஞ்சம் கொஞ்சமா இறை வழிபாடோட கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவு தப்பிக்க முடியும். இல்லாட்டா கொஞ்சம் மகர ராசி கொஞ்சம் மென்டலி வீக்கான ஒரு இதுலமா இருக்காம பந்த பாசத்தில் ஏமாறக்கூடிய தன்மையும் இருக்குது. அதாவது சுத்தி இருக்கிற பந்தங்களை அவங்களுக்கு ஒழுங்கா நட்பா காமிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நண்பர்களில் பழைய நண்பர்களுடைய சேர்க்கை அதிகமாக இருக்கும். அந்த பழைய நண்பர்களுடன் பழகுதல், அதனால அவங்க மன திருப்தி அடைதல் அதெல்லாம் இருக்கும். ஆனால் மகர ராசிக்காரர்கள் பழைய நண்பர்களுடைய தூண்டுதலின் பேரு நிறைய தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். வீட்டில் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. அதனால நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் அதெல்லாம் செய்யும் போது இதுல கொஞ்சம் ரிலீஃப் ஆகக்கூடிய தன்மை இருக்கு. ரொம்ப அழகான ஒரு பரிகாரங்களை சொன்னீங்க மேம். ஈஸ்வரி மேம், நீங்க சொல்லுங்க, இந்த மகர ராசி எப்படி இருக்க போகுது 2026? நிச்சயமா மேம், 2026 பாத்தீங்கன்னா மகர ராசி பொதுவாவே தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை குறிக்கக்கூடிய இடமே பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் இடம். அப்ப அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதியே சனிதான். ஸோ இந்த சனியினுடைய நிலை, குருவினுடைய பார்வை, இதை வச்சுதான் நம்ம வருட கிரகங்களை எப்படி இருக்க போகுது அவங்களோட லைஃப்னு சொல்றோம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப நல்லா இருக்க ஒரு நல்ல நிலைக்கு தான் இருக்க போறாங்க அப்படிங்கிற தன்மை உண்டு. பொதுவாகவே இந்த 90s கிட்ஸ்லாம் புலம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எப்படா கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் இந்த டைம் எதிர்பார்க்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா நிச்சயமா, அதாவது
ஒரு படத்துல பார்ப்போம் இல்லையா, ஒரு பைக் வாங்கிட்டு போய் அந்த முன்னாடி ஓட்டி காட்டி நான் வந்து இம்ப்ரெஸ் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு என்னன்னா நிறைய பேருக்கு பைக்லாம் வாங்க போறாங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, இல்லைன்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பழைய வண்டியாவது நான் வாங்குறேன்ப்பா. இருக்கிறதே வந்து இந்த விண்டேஜ் லுக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு அந்த விண்டேஜ் லுக் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதையும் பாத்தீங்கன்னா அந்த பழைய பொருட்களை வாங்கி சேர்க்கறது, அதை வந்து காசாக்குறது, இந்த மாதிரியான தன்மை எல்லாம் இவங்ககிட்ட நிறைய இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ பொதுவா பர்டிகுலரா பார்த்தோம்னா மகர ராசிக்காரங்களுக்குலாம் சூப்பரா இருக்க போகுது. எதிர்பாராத திடீர் திருப்பம் என்னோட வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு பிள்ளை வந்துடாதா, நான் என் லைஃப் ஒரு வாழ்க்கைக்கான அங்கீகாரத்தை நான் எடுத்துட மாட்டேனா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களும் சூப்பரா இருக்க போகுதுங்க. தொழில் ரீதியா எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கு. வருமானம்ன்றது வந்து எதிர்பாராத திடீர் தன வரவுன்றது இருக்கும். எப்பவுமே நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துக்கு வராம எதிர்பாராத நேரத்துல கிடைக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். அதே மாதிரி ராகு தொடர்பு வரும்போது ஒரு ஆள் வந்து வீட்டுல சும்மா சோம்பேறித்தனமா இருந்தாலும் சும்மா இருப்பாங்களா, இந்த பாம்பு வீட்டுக்கு ஒதுக்கி கூட என்ன ஆகும், எப்படா ஏதோ எங்கிட்டு வந்து அடி குத்த போகுது, எங்க வந்து சுத்த போகுதுன்ற மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு தூக்கம் இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா இருப்பாங்க. எனக்கு வந்து ரெஸ்ட் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுகளுக்கு நீ ரெஸ்டா எடுக்க வேணாம், கிளம்பு, வேலையை பாரு அப்படின்னு விரட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பணம் ரீதியான விஷயங்களும் நல்ல பொருளாதார உயர்வு அப்படின்றதுல இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ஈடுபாடு காட்டக்கூடிய நிலை இருக்கும். ஒரு பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய தன்மைகள் வரலாம், இதெல்லாம் உண்டு. அதே மாதிரி அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப கவனம் செலுத்திக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள், அம்மான்றதை தாண்டி வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து மூச்சுத்திணறல் தொடர்பான விஷயங்கள், ரொம்ப வீசிங்கா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதே மாதிரி கழிவுநீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். அடிவேறு தொடர்பான விஷயங்கள் எல்லாம். ஸோ இதெல்லாம் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது என்னன்னா அஜீரண கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க நேரத்துக்கு அந்த சாப்பாடு கரெக்டான முறையில சாப்பிட முடியாம அதன் மூலம் தொந்தரவு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். இதெல்லாம் இவங்க கேர் பண்ணிக்கணும். ஓகே மேம், ரொம்ப அழகான தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. சாரா மேம், நீங்க சொல்லுங்க, உங்களோட வழிகாட்டுதல் இந்த மகர ராசிக்கு என்ன? ஸோ மகர ராசிக்கு முதல்ல சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் பார்க்கலாம். மகர ராசி இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா இந்த வருடம் கிடைக்கும். அது ஏன்னா சிவபெருமான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளெஸிங்ஸ் தான். இவங்க எதிர்பார்த்ததே அந்த ஃபேமிலி சப்போர்ட் தான். அது இருந்தா நான் எதை வேணா ஜெயிச்சிருவேன், அந்த இமோஷனல் சப்போர்ட் பாண்டிங் எனக்கு வேண்டும் அப்படி அதுக்காக நிறைய சிவபெருமான் வழிபாடு செஞ்சிருந்தாலும் சரி, பூஜைகள் வேண்டுதல்கள் எது பண்ணிருந்தாலும் அந்த பிளெஸிங்ஸ் இந்த வருடம் அவங்களுக்கு உண்டு. சில பேர்லாம் ஒரு நல்ல ஃபேமிலி அமைச்சுக்கணும்னு பார்ப்பாங்க, அவங்களுக்கும் அந்த பிளெஸிங்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. அண்ட் அது அது வந்து ஃபேமிலிக்கான ஒரு வாழ்க்கை, தன்னுக்கான ஒரு வாழ்க்கைன்னு இருக்கு. அதுல வந்து அவங்க யாருன்றதை டிஸ்கவர் பண்ணணும், வெளியே வந்து அதை தெரியப்படுத்தணும். ஸோ அவங்க சோல் பர்பஸ் என்னன்றது தெரியணும். இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்ற போது இவங்க டெய்லியும் சிவபெருமானை நினைச்சு மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அது டெய்லி அவங்களுக்கு கன்வீனியன்டான டைம்ல அவங்க தியானம் பண்ணும் போது தன்னைத்தானே உணர்தல், தன்னை யார் என்று உணர்வாங்க. அண்ட் அவங்க அந்த ஃபேமிலிக்கும் இல்லை உலக மக்களுக்கோ சொசைட்டிக்கோ என்ன பண்ணணுன்றது உணர்வாங்க. ஸோ அது எல்லாமே வந்து டிஸ்கவர் ஆகும். அது இந்த வருடம் அவங்களுக்கு அது டிஸ்கவர் ஆனால் மட்டும்தான் வரக்கூடிய காலங்களில் அவங்களால அதை சார்ந்த விஷயங்களை சாதிக்க முடியும், ஒரு ஸ்டெப் அடி எடுத்து முன்னோக்கி போக முடியும். அதனால இந்த விஷயங்கள், இந்த தியானம்ன்ற ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும் அப்படின்றதும், அண்ட் அவங்களுக்கு தேவையான அதற்கான ஒரு ஃபேமிலி இமோஷனல் சப்போர்ட்டும் கிடைக்கும், அதற்கான பிளெஸிங்ஸும் இருக்குன்றது தான் இந்த வருடத்துக்கான அவங்களுக்கான ஒரு மெசேஜா இருக்கு. மகர ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு வராகி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருடம் முழுவதும் அமைதி அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுக்கணும், ரொம்ப அமைதியா இருக்கணும். அந்த அமைதி தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆயுதமா பிற்காலத்துல மாறும். நான் அமைதியா இருந்தா என்ன வீக்னஸ் நினைச்சிருவாங்களோ, சாஃப்டான கேரக்டர்லாம் வீக்னஸ் நினைச்சிருவாங்களோ அப்படின்னு இவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கும். அதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்க அமைதியா இருக்கிறதா உங்களுடைய அந்த பலமே, அந்த ஒரு பவரே. அப்போ அமைதியா இருக்க பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு ப்ராக்டிஸாக கூட எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் ஒரு மௌன விரதம் இருக்கலாம். அது வந்து கண்டினியூவாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து வாராகிய முன்னிலைப்படுத்தி உன்னால நான் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறேம்மா, இந்த அமைதி தான் என்னை வந்து என்னுடைய வாழ்க்கையை விலைக்கேற்றி வைக்க போகுது, பெரிய லெவலுக்கு கொண்டு போக போகுதுன்னா நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாராகி முன்னிலையில் அந்த 1ஆம் தேதியிலிருந்தே அவங்க வந்து ஒரு 5 நிமிஷமோ 20 நிமிஷமோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மௌன விரதம். ஸோ இதை செய்யும் போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் கண்டிப்பா நடக்கும். தேவையில்லாத விஷயங்கள்லையும் பிரச்சனைகளையும் போய் மாட்ட மாட்டாங்க. அண்ட் இந்த பன்னீர் ரோஸ் இருக்கும், அதுவும் வந்து நாட்டு பன்னீர் ரோஸ் இருக்கும், ரொம்ப வாசனையா இருக்கும். அதை வாராகி அம்மனுக்கு சாத்தி கூட
தினமும் அவங்க வழிபடும் போது இந்த ஒரு சாஃப்டான அந்த மன நேச்சர் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இதனாலதான் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் நல்லது. வெற்றிகளும் கிடைக்கும். இது அவங்களுக்கு வரக்கூடிய மெசேஜா இருக்கு.